ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போறக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெசிமல் ஃபிராக்ஷனை வச்சு, அதாவது ஃபிராக்ஷன்ல நம்பர்ஸ் கொடுத்து இந்த நம்பர்ல எது பெருசு இல்ல எது சிறுசு, இதை ஏறு வரிசையில எழுது, அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. இது ரொம்ப சிம்பிளானது. ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், எப்படி வந்து இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னு. நீங்க வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கத டெசிமல் ஃபிராக்ஷனால மாத்த தேவையில்லை, மாத்தாமலே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 1/5, 1/8, 1/4 இதை வந்து ஏறு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைனா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து லோ வேல்யூ இருக்கணும், போக போக இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் சின்ன வேல்யூ எதுன்னு கால்குலேட் பண்ண போறோம். சின்ன வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க 8 வரும், இங்க 5 வரும். இதுல எது பெருசு? 8 தான் பெருசு. அப்ப 8 தான் பெருசுனா இங்கேயும் 1/5 தான் பெருசு, 1/8 சிறுசு. நம்ம இப்ப ஏறு வரிசையில் எழுதணும், எது சிறுசுங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்காக அடுத்து 1/8ஐயும் 1/4ஐயும் கம்பேர் பண்றோம். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? 4, இங்க 8 வரும். இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது பெருசு? 8 தான் பெருசு. அப்ப இது ரெண்டுக்கும் இதுதான் பெருசு. அப்போ 1/8 அப்படிங்கிறது தான் சிறுசு. சோ 1/8 ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அடுத்த பெருசு எது பார்க்க போறோம்? அடுத்த பெருசுக்கு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்க. 1/5ஐயும் 1/4ஐயும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இது 4, இது 5. ஓகேவா? அப்ப இது ரெண்டுல எது பெருசு? 5 இருக்க சைடு தான் பெருசு. சோ 1/4 தான் பெருசு. அதை விட சிறுசு 1/4. சோ 1/5 அதுக்கப்புறம் 1/4. அப்போ ஏறு வரிசை அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? சோ இதுல எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி பிராக்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த வேல்யூ, எந்த சைடு இருக்க வேல்யூ வந்து அதிகமா வருதோ அதுதான் அந்த பிராக்ஷன் தான் பெருசு அப்படிங்கிறது தான் லாஜிக். அடுத்து பாத்தீங்க, இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்திருப்பாங்க. நமக்கு தெரியும் ரேஷியோல கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்னவா மாத்தலாம்? பிராக்ஷன்ல மாத்தலாம். இப்போ 5:6ங்கிற ரேஷியோவை 5/6 மாத்தலாம். இதை 8/11, 2/3 and 1/4. இது என்ன கேட்டிருக்காங்க? எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு வேல்யூஸா கம்பேர் பண்ண போறோம். சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 55 வரும். 5 40, 6 48. அப்ப எது பெருசு? 55 தான் பெருசு. 55 சைடு தான் பெருசு. சோ இது ரெண்டுலயும் இதுதான் பெருசு. இப்ப இந்த 5/6 இதோட கம்பேர் பண்றோம். ஏன்னா இது ரெண்டுல இதுதான் பெருசுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? கிராஸ் மல்டிப்ளை 15, 6 12. அப்ப இது ரெண்டுல 15 சைடு தான் பெருசு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் என்னதான் பெருசு? 5/6 தான் பெருசு. அடுத்து இதே 5/6 1/4ஓட கம்பேர் பண்றோம். ஏன்னா இது பெருசு. இது வரைக்கும் கம்பேர் பண்ணதுல இந்த 5/6 தான் பெருசா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா எது பெருசுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இதை கிராஸ் மல்டிப்ளை 5 1/6. சோ அப்படி பார்த்தாலும் இந்த சைடு தான் பெருசா இருக்கு. சோ 5/6 அப்படிங்கறதா இந்த இதுல பெரியது. சோ இதுல பெரிய ரேஷியோங்கிறது 5:6. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது எது சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே மெத்தட் தான், பட் நம்பர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். எது சிறுசு? அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது சிறுசோ அதை மட்டும் எடுத்துட்டு அடுத்தடுத்ததோட கம்பேர் பண்ண போறோம். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 4 48 வரும். இங்க 55. இது ரெண்டுல எது சிறுசு? சாரி, இப்படி வரும். 48 தான் சிறுசு. அப்ப இந்த நம்பரை எடுத்துக்கிறோம். 12/5. இத வந்து 10/3ஓட கம்பேர் பண்றோம். சோ கிராஸ் மல்டிப்ளை இங்க 50 வருது, இங்க 36 தான் வருது. அப்ப சிறுசு வந்து இந்த சைடு தான். அகைன் 12/5 நம்ம என்ன பண்ணணும்? 9/2ஓட கம்பேர் பண்றோம். 24, 95, 45 வரும். அகைன் இந்த நம்பர் தான் சிறுசு. சோ இருக்கிறதுலே எந்த நம்பர் சிறுசு? 12/5 தான் சிறுசு. அதே மாதிரி ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. இதுல எது சிறுசுன்னு கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். 37 × 11. 37ஐயும் 11ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? 407 அப்படின்னு வரும். அடுத்து இத 18 2 36, 306. சோ இதுல எது சிறுசு? இந்த நம்பர் தான் சிறுசு. சோ அதை எடுத்துக்கிறோம். அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். அதாவது 18/37ஐயும் 8/15ஐயும் கம்பேர் பண்றோம். சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15ஐயும் 18ஐயும் பெருக்கணும்னா 40, 5 8 13, 17க்கு 7 1. சோ 270 இந்த பக்கம் வருது. 37ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா 8 56, 6 5, 3 24, 29. சோ 296னா இதுதான் பெருசு, இது சிறுசு. நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? சிறிய எண். அப்ப இதை திருப்பி என்ன பண்ணணும்? இந்த நம்பரோட கம்பேர் பண்ணணும்.
18/37 5/8 கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? இதுதான் கம்மியா வரும். 8 8 64 4 மீதிங்க 6 1 8 8 6 14 144 வரும். சோ இதை பண்ணும்போது கூட தான் வரும் கண்டிப்பா. 5 மீதிங்க 3 7 35க்கு 5 மீதிங்க 3 3 5 15 18. சோ 185 பெருசு 144 சிறுசு. அப்போ இதுல மிகச்சிறிய எண் அப்படிங்கிறது 18/37 அப்படிங்கறத ஆன்சர். சோ இந்த மாதிரி இதுலயே மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா இங்க கம்பேர் பண்ணும்போதே எது பெருசோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுது இல்ல கொடுத்திருக்க பிராக்ஷன்ல எது சிறுசு எது பெருசு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மெத்தட்ல தான் பண்ணணும். இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன் அப்படின்னா இந்த பிராக்ஷனை நீங்க டெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அப்படி பண்றதை விட இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.